வணக்கம். எட்டாம் அறிவு. இந்த எட்டாம் அறிவு ராவணன், ராமனும் ராவணனும் இந்த பூமியில் வாழ்ந்ததற்கான அந்த அடையாள இடங்களுக்கு இந்த எட்டாம் அறிவு நிகழ்ச்சியில பயணிக்கிறோம். ராமாயணம், மகாபாரதம் நம் இதிகாசங்கள். இது இப்படி நடந்தது, அதுவே இதிகாசம். ராமாயணம் இங்கு நடந்த நிகழ்வுகள், சரித்திர விஞ்ஞான ஆதாரங்கள். ஸ்ரீராமன் 17 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் இந்த மண்ணில் வாழ்ந்தவன். தற்போது இலங்கையில் கிடைத்துள்ள ராவணனின் இறந்த பதப்படுத்தப்பட்ட உடல் உள்ள கல் பெட்டி, நடந்த சரித்திரங்கள், பாரம்பரிய அடையாளங்கள். சேது சமுத்திர திட்டத்துக்காக ராமர் பாலத்தை உடைக்க கூடாது. ஏன்? ராவணன் பார்த்தா தான் நம்புவோம்ங்கிறது பல விஷயங்களுக்கு பொருந்தாது. இதை இன்னும் சரியா சொல்லணும்னா, ஒரு அம்மாவோட வகத்துல, அதாவது தாயோட கர்ப்ப கிரகத்தில் இருந்து தான் நம்ம எல்லாருமே பிறந்திருக்கோம். ஆனா 9.5 மாதங்கள் அந்த அம்மாவோட வகுத்தில் இருந்த நாட்கள் நமக்கு நினைவு இருக்கான்னு கேட்டா நினைவில்லை. நமக்கு நினைவில்லைங்கிறக்காக அம்மாவோட வகுத்திலிருந்து தான் வந்தமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எப்பவுமே எழுந்ததில்லை. அப்சல்யூட் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், அது மாதிரி விஷயங்கள் தான் ராமனுடைய வரலாற்று காலம். காரணம், இப்ப நம்முடைய அப்பாவை நமக்கு தெரியும், அப்பாவோட அப்பா நம்முடைய தாத்தாவை தெரியும், நம்முடைய அப்பாவுக்கு அவங்க தாத்தாவை தெரியும். இப்படி பின்னோக்கி பயணிக்கும் போது காலகட்டங்கள்ல நம்முடைய தலைமுறைகள் ஒரு 10 தலைமுறைக்கு மேல, ஒரு 10 தலைமுறைக்கு மேல நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாதுங்கிறதுக்காக இல்லைன்னு சொல்ற ஒரு மிகப்பெரிய தவற நம்ம இனியும் செய்யக்கூடாது. காரணம், ராமன்கிற மனிதன் வரலாற்று மனிதன், மிகச்சிறந்த மன்னன். இந்த மண்ணில் வாழ்ந்தான்கிறதுக்குண்டான ஆதாரங்கள் தான் இத்தனை கோவில்கள். இந்த கற்கோவில்கள் கட்டப்பட்டது எல்லாமே சும்மா வேலை இல்லாம அல்ல. அந்த காலகட்ட வாழ்ந்த மக்கள் அவங்க தெய்வமா பூஜிச்ச ஸ்ரீராமனுக்கு இந்த கல் கோட்டைகளையும் கல் கோபுரங்களையும் மிகப்பெரிய அளவிலான கோவில்களையும் கட்டியிருக்காங்க. வேலை இல்லாத நேரத்தில் பண்ணின ஒரு வேலை அல்ல இது. சரித்திர அடையாளங்கள், சரித்திர சான்றுகள். ராமாயணம், மகாபாரதம் இரண்டும் நம் இதிகாசங்கள். இதிகாசம் என்றால் இது இப்படி நடந்தது என்று பொருள். நடந்தது என்றால் அது கதை அல்ல, உண்மையில் நடந்தது, உண்மையே. நம்மை ஆண்ட ஆங்கிலேயர்களாலும் மதம் மாற்றுக்காரர்களாலும் ராமர் காவியம் ஒரு கட்டுக்கதை, மைத்தாலஜி என்று பரப்பப்பட்டது. பலரும் இந்த பொய்யை நம்பிவிட்டார்கள். ராமாயணம், ராமன், அயனம் என்றால் பயணம். ராமனின் வாழ்க்கை பயணம்தான் ராமாயணம். ராமாயண இதிகாசம் இந்தியா, இலங்கை 2 இடங்களிலுமே நடந்திருப்பதால் இலங்கையிலிருந்து தொடங்கலாம். இப்ப இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய அளவுல ராமன் வாழ்ந்தானா, வாழ்ந்த மனிதன் தானா, இல்ல வெறும் கதையாங்கிற தர்க்கம், விவாதம் போயிட்டு இருக்கு. ஆனா எந்த விதத்திலையும் இந்து கலாச்சார அடையாளம் இல்லாத இலங்கை, புத்த மதம் ஆதிக்கம் செலுத்துற இலங்கையில இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க 49 இடங்கள். அந்த 49 இடங்களுமே ராமாயண காலகட்டத்தில் ராவணம் 2 பேரும் போர் செஞ்சாங்க இல்லைங்களா, அந்த போர் செஞ்ச காலகட்டத்தில் நடந்த அந்த இடங்கள். அந்த இடங்களை இலங்கை அரசு மிக சரித்திர புகழ் வாய்ந்த இடங்களை அறிவிச்சிருக்கு. அந்த 49 இடங்கள்ல மிக முக்கியமான இடம் அசோகா வாட்டிகா. இலங்கையில் ராமாயண நிகழ்விற்கான ஆதாரங்கள், அவைகளில் புதைந்திருக்கும் சரித்திர உண்மைகளை கண்டறிய ஒரு ஆராய்ச்சி குழு உருவாக்கப்பட்டுள்ளது. அசோகா வாட்டிகா என்ற இந்த அமைப்பும் பாரத் ஞான் என்ற அமைப்பும் இணைந்து இலங்கையில் ஒரு ஒளிக்காட்சி விளக்க கூட்டம் நடத்தியது. இந்த கூட்டம் நடந்த இடம் ஹோட்டல் காலே ஃபேஸ் என்பது. இதன் சின்னம் தண்டு மொனாரா விமானம், பறக்கும் மயில். இந்த விமானம்தான் ராவணன் தன் மனைவி மண்டோதரியுடன் இலங்கையை சுற்றி வர உபயோகப்படுத்தப்பட்டதாம். அதன் நினைவாக அந்த காவியத்தில் உள்ள அந்த பெயர் தண்டு மொனாரா என்பது இந்த விமானத்திற்கு வைக்கப்பட்டுள்ளது. ராவணனின் மனைவி மண்டோதரி, அவரின் தந்தை மயன். மயன் ஒரு அசுர தச்சன். மயன் ஆகாய விமானங்களை உருவாக்கியவர். பரத்வாஜ மகரிஷியின் விமானிகா சாஸ்திராவின் அடிப்படை அதுதான். இந்து மதமும் இந்து மக்களும் தாக்கப்பட்டும், இந்து கோவில்கள்
இடிக்கப்பட்டும் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகும் நாடுகளில் ஒன்று இலங்கை. புத்த மதம் ஆதிக்கம் உள்ள நாடு இலங்கை. ராமாயணத்தை மதம் என்பதையும் கடந்து சரித்திர புராதன நினைவு சின்னமாக பார்க்கின்றது இலங்கை. இலங்கை முழுவதும் பயணிக்கும் போது ராமாயணம் நடந்ததற்கான ஆதார இடங்களை நம்மால் காண முடிகின்றது. சீதா எலியா, சீதை அம்மன் கோவில். சீதைக்கு கோவில் அமைந்த இடம். இங்கு அசோக வனத்தில் தான் ராவணன் சீதையை சிறைபிடித்த பிறகு காவலில் வைத்திருந்தார். இந்த இடத்தை மரங்கள் அடர்ந்த காடு என்று சொல்ல முடியாது, ஆனால் அழகான பூஞ்சோலைகள் அமைந்த இடம். ராவணன் இந்த அழகிய சூழலில் சீதையை காவல் வைத்திருந்தால் ரம்மியமான சூழ்நிலையில் மனம் மாறி தன்னை மணக்க சம்மதிக்கலாம் என்ற எண்ணத்தில் தான் இங்கு சிறை வைத்திருக்கிறார். இதற்கு அருகிலேயே ஹனுமனுக்கும் கோவில் உள்ளது. இது டூவரும்போலா, சீதா ஓத் ஸ்பாட் என்று ஆங்கிலத்திலும் சொல்கிறார்கள். டூவரும்போலா என்றால் சபதம் எடுத்த இடம் என்று பொருள். இந்த இடத்தில் சீதை தன்னை அக்னி பரீட்சை செய்து கொண்டாள். ராமன் சீதையை ராவணனிடமிருந்து மீட்ட பிறகு சீதை 1 வருடம் ராவணனின் காவலில் இருந்ததால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூற, சீதை அக்னி பிரவேசம் செய்து புடமிட்ட தங்கமாக வெளியே வந்து தன் கற்பை நிரூபித்த இடம். இந்த இடத்தில் அனுராதபுர போதி மரத்தின் கன்று நடப்பட்டது. இதன் கீழே ஒரு சிறு கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ராமாயண ஓவியங்களை காணலாம். இன்றும் இந்த கோவிலில் சீதையின் பெயரால் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்வது இலங்கையில் சட்ட ரீதியாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது. முனேஸ்வரம் கோவில். இது ராமாயண காலத்திற்கும் முந்தைய சிவன் கோவில். சிவலிங்கம் இங்கே அமைந்துள்ளது. முனேஸ்வரம் என்றால் முன்னு கூட்டல் ஈஸ்வரன் என்று பிரிக்கலாம். இதுதான் சிவபெருமானுக்காக அமைக்கப்பட்ட முதல் கோவில். ராமன் இந்த இடத்திற்கும் வரும் முன்பே இங்கு சிவலிங்கம் அமைந்திருந்தது. இந்த கோவிலில் தான் ராவணன் சிவபெருமானை வழிபட்டான். இன்றைக்கு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ராமேஸ்வரம் எப்படி தோன்றியது, இந்த ராமேஸ்வரத்தினுடைய திருக்கோயிலுடைய வரலாறு என்ன என்பதிலே உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அறிந்து கொள்ள ஆவலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ராமேஸ்வரம் என்பது ராமர் இலங்கைக்கு போய் ராவணனை வதம் பண்றார். ராவணன் பிறப்பால பிராமணன். பிராமணனை கொண்டா ஐதீகம் என்ன சொல்றதுன்னா, பிராமணனை கொன்றவர்கள் பிரம்மகத்தி தோஷத்தினால பிடிக்கப்படுவார்கள்ங்கிறது ஐதீகம். அதனால ராமர் சிவனுக்கு பூஜை பண்ணுங்க, உங்களோட பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி பண்ணணும்னா சிவனுக்கு பூஜை பண்ணுங்க அப்படின்னுக்கிறாங்க. ஏன் சிவனுக்கு பூஜை பண்ணணும்னா, ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன். அதனால சிவனுக்கு பூஜை பண்ணா ராமரோட பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆகுங்கிறது ஐதீகம். அசரீரியும் வேத முனிவர்களும் இதை சொல்லியிருக்காங்க. எந்த கோயிலை முதல்ல பார்க்குறேனோ அந்த கோயிலுக்கு நான் கும்பாபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்னு அவர் வேண்டிக்கிறார். அவர் தெய்வாதீனமாக கரை ஒதுங்கப்படுறாரு. அவர் உயிர் பிழைச்சு கரை ஒதுங்கின பகுதி தான் இந்த ராமேஸ்வரம். அது மட்டும் இல்லாமல் ராமருக்கு பிராமணனால பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுத்தும் போது அதை போக்கிய ஸ்தலம் இந்த தலம். அது மட்டும் இல்லாமல் யாராவது பசுவை கொன்ற பாவம் இருந்தால் அவங்க போக்கிய அந்த பாவம் போகக்கூடிய ஸ்தலம் இந்த ராமேஸ்வரம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு சர்ப்பதோஷம் என்று சொல்லக்கூடிய இந்த சர்ப்பத்தினால் ஏற்படக்கூடிய பாவங்களை போக்கக்கூடிய இடமும் இந்த ராமேஸ்வரம் தான். அதனால தான் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் புண்ணிய சேத்திரங்களிலெல்லாம் அதிகமான அபரிதமான புண்ணிய சேத்திரம் சொல்லிட்டு ராமேஸ்வரத்தை சொல்லுவாங்க. இது மானவாரி. ராவணனை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் போவதற்காக ராமன்
சிவபெருமானிடம் வேண்டிய போது அவர் ராமனை மானவாரி, திருகோணேஸ்வரம், திருகேதேஸ்வரம் மற்றும் ராமேஸ்வரம் இவை ஆகிய இடங்களில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கச் சொன்னார். இதில் முதல் லிங்கம்தான் மானவாரி. இந்த லிங்கம் ராமலிங்க சிவன் என்று இன்றும் இலங்கையில் அழைக்கப்படுகின்றது. இந்த இடம் திருகோணேஸ்வரம். இந்த கோவில் ராவணனின் மனைவி மண்டோதரியின் தந்தை அமைத்து பிரதிஷ்டை செய்த சிவன் கோவில். புராதன கோவிலான இது போர்த்துகீசியர்களால் 1624 அழிக்கப்பட்டு 50 வருடங்களுக்கு முன் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த இடம் கோவிகேலனியா புத்தர் கோவில். ராம ராவண யுத்தத்திற்கு பிறகு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் நடந்த இடம் இது. இந்த மகுடம் சூட்டும் விழாவிற்கு ராமன் வரவில்லை. அவரது தம்பி லக்ஷ்மணன் தான் நடத்தி வைத்தார். தந்தையின் சொல்படி 14 ஆண்டுகள் காட்டில் வசிக்க வேண்டும் என்பதால் தன் தம்பி லக்ஷ்மணனை தனது சார்பாக அனுப்பி வைத்தார் ராமர். இந்த இடத்தையும் போர்த்துகீசியர்கள் அழித்துவிட பின்னர் கிறிஸ்தவர்களால் திரும்ப கட்டப்பட்டது. விபீஷணனின் மாளிகை இங்கேதான் கேலனி நதிக்கரையில் அமைந்திருந்தது. விபீஷணனுக்காக ஒரு புத்த கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் பின்புறம் விபீஷண பட்டாபிஷேகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. விபீஷணனுக்காக ஒரு தனி கோவிலும் அமைந்துள்ளது. அவரை ஸ்ரீலங்காவில் ஒரு அரசனாக, தெய்வமாக வழிபடுகிறார்கள். 4 காவல் தெய்வங்களுள் ஒருவராக மதிக்கப்படுகிறார் விபீஷணன். இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பலர் விபீஷணன் பெயரால் வழங்கப்படும் தீர்ப்பை விபீஷணன் தீர்ப்பு என்று முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த இடம் ரூம்சாலா. பாணங்களால் கட்டுண்ட ராமனையும் லக்ஷ்மணனையும் உயிர்ப்பிக்க அனுமான் சஞ்சீவினி மலையை பெயர்த்து கையில் சுமந்து பறந்து வந்தார். அப்போது அவர் பறந்து வந்த பாதையில் சில கற்கள் 5 இடங்களில் விழுந்தன. அவற்றில் ஒன்றுதான் இந்த ரூமசாலா. இந்த இடம் இலங்கையின் தென்புறத்தில் உள்ளது. இங்கே அனுமனுக்கு கோவில் உள்ளது. புத்த பிட்சுகள் இந்த கோவிலை கட்டியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில ராம ராவண யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இது ராமேஸ்வரம். ராமன் சிவனுக்காக கட்டிய கோவில் தான் இந்த ராமேஸ்வரம். கடவுள் நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க தான் கடவுள் நம்பிக்கையை மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே மூட நம்பிக்கையில லிஸ்ட் போட்டா இந்தியாவுக்கு இடம் இல்ல. இந்தியா 90வது இடத்துல தான் இருக்கு. நம்ம நாட்டுல இந்த அற்புதமான தெய்வீகமான கடவுள் நம்பிக்கை எல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்றவங்களுக்கு விவரம் இல்லாம தான் சொல்லிட்டு இருக்காங்க. காரணம், கண்டி மன்னன் கட்டிய இந்த கோவில் மகாவம்சம். இது பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய பழம்பெரும் புத்த நூல். இந்த நூலில் ராமாயண நிகழ்வுகள் பற்றி 49 இடங்களில் குறிப்பிடப்படுகின்றன. வானரங்கள் பற்றி கூறும்போது வானரத்தையும் குரங்குகளையும் பிரித்து பார்க்க வேண்டும். வா நரா என்றால் நரனை போன்றவர்கள், அதாவது மனிதர்களை போன்றவர்கள். ராட்சசர்கள் என்பதையும் ராட்சசர்கள் என்றால் ரட்சிப்பவர்கள் என்பது விளக்கம். இலங்கை அரசும் அங்குள்ள புத்த மதத்தை சேர்ந்தவர்களுமே ராமாயணம் என்ற இதிகாசத்தின் ஒரு முக்கிய பகுதி இலங்கையில் நடந்ததை விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ந்து ஒப்புக்கொள்கிறார்கள். இப்படி இருக்கும்போது நம் இந்தியா ஒப்புக்கொள்ள தயக்கம் காட்டுவது ஏன் என்பது புரியவில்லை. இலங்கைக்கு ராமர் கட்டிய ராம் சேது, ராமர் பாலத்தை பற்றி அங்கே நிரூபிக்க நாணயங்கள் இருக்கின்றன. இலங்கையில் சேது காவலன் என்ற ஒரு பரம்பரையே இருக்கிறது. இன்று வேண்டுமானால் அவர்கள் கிறிஸ்தவ மதத்தினராக மதமாற்றம் செய்யப்பட்டிருக்கலாம். பெர்னாண்டஸ் சேது காவலன் என்ற பெயரில் இருக்கலாம். ஆனால் சேது காவலர்கள் இருந்திருக்கிறார்கள். இது தவிர அங்குள்ள நூலகத்தில் சேது சமுத்திரத்தில் ராமர் பாலம் கட்டுவதற்கான வரைபடங்கள் 30 ஆண்டுகள் முன்வரை இருந்ததாக சொல்லப்படுகின்றது. லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி ராம ராவண யுத்தத்தில் கொல்லப்பட்ட ராவணனுடைய பதப்படுத்தப்பட்ட உடல் மம்மி இப்பவும் தென்கிழக்கு இலங்கையோட உசன் ஹோட்டாங்கிற இடத்தில் இருக்கிற மலை குகையில பத்திரப்படுத்தப்பட்டிருக்கு.
அதாவது எகிப்துல பிரமிடெல்லாம் கேட்டிருப்போம். அது மாதிரி இந்த மலை குகைக்குள்ள 20 அடி உயரமுள்ள அந்த ராவணனுடைய பதப்படுத்தப்பட்ட உடல் மம்மி உள்ள கல் பெட்டி இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது அப்ப மக்கள் வாழ்ந்த மக்களுடைய உயரம் 20 அடியும் 30 அடி உயரத்தில் வாழ்ந்திருக்காங்க. அதற்குண்டான சரித்திர சான்றுகள் நம்ம முன்னாடி இருக்கு. தென்கிழக்கு இலங்கையின் உசன்கோட்டாங்கிற இடத்துல இப்போ கல் பெட்டியில பதப்படுத்தப்பட்டிருக்கு. இலங்கை அரசு இதை புராதன சின்னமா அறிவிச்சிருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் பூமியில நூற்றுக்கணக்கான மதங்கள் இருக்கு. ஒவ்வொரு மதங்களும் தங்களுடைய மதங்களை பெருசாக்கிக்கிறதுக்கு வளர்த்திக்கிறதுக்காக மற்ற மதங்கள் மேல மற்ற இனங்கள் மேல தாக்குதல் நடத்தி ஆக்கிரமிப்பு பண்ணுது. ஆனா இந்து மதம்ங்கிற இந்து கலாச்சாரம் இந்த வரலாற்றோட எந்த பக்கத்தில் எடுத்து பார்த்தீங்கனாலும் சரித்திரத்தோட எங்கிருந்து தொடங்குனீங்கனாலும் மற்ற மதத்து மேல தாக்குதலோ ஆக்கிரமிப்போ நடத்தாத ஒரே கலாச்சாரம் நம்முடைய இந்து கலாச்சாரம் தான். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் MLM லெவல்ல மதங்கள் தங்களுடைய அளவை பெருக்கிக்கிறதுக்காக பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ராமன்கிற ஒரு மனிதன் வாழவே இல்லை. என்ன விஞ்ஞான ஆதாரம்? விஞ்ஞான ஆதாரம் இருக்கா ராமன் வாழ்ந்ததுக்கு? விஞ்ஞானத்தின் அடிப்படையில் சொன்னா மட்டும்தான் நம்புவோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் ஒரு பதில். நம்முடைய நாடு பொதுவா மைனாரிட்டி மெஜாரிட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். பெரும்பான்மை சிறுபான்மை. நம்ம இந்தியால இந்துக்கள் தான் பெரும்பான்மை. ஓட்டு அரசியலுக்காக இங்கே பெரும்பான்மை சிறுபான்மைன்னு பிரிக்கப்பட்டிருக்கு. உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற 730 கோடி மக்கள்ல பெரும்பான்மையான மக்கள் கிறிஸ்து மத மக்கள். அந்த கிறிஸ்து மத மக்கள் வணங்குற தெய்வம் இயேசு. இயேசுங்கிற ஒரு மனிதர் தேவ தூதர் பிறந்தாரு, வாழ்ந்தாரு, சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார். கொல்லப்பட்டு இறந்த பிறகு 3 நாள் கழிஞ்சு உயிரோட மீண்டு வந்தார். விஞ்ஞானம் இதை ஏத்துக்குமா? ஒரு மனிதன் இறந்து போன பிறகு 3 நாள் கழிஞ்சு உயிரோட வர்றது சாத்தியமா? விஞ்ஞானத்தின் அடிப்படையில் சொன்னா மட்டும்தான் நம்புவோம்னு சொல்ற ராமன் இல்ல, ராமன்கிற ஒரு மனிதன் வாழவே இல்ல கதைன்னு சொல்ற இவங்கெல்லாம் இயேசுவை பத்தி என்ன கருத்தை வச்சிருக்காங்க? ஒரு மனிதன் இறந்து போனதுக்கு பின்னாடி 3 நாள் கழிஞ்சு மீண்டு உயிருடன் வந்தார் அப்படிங்கிறது கூட பூமியில் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற 730 கோடி மனிதர்கள்ல பாதிக்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ மக்கள் நம்புறாங்க. அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நாம் கேள்வி கேட்கவில்லை. அப்படிப்பட்ட அடிப்படை இல்லாத விஞ்ஞான ஆதாரம் இல்லாத அந்த நம்பிக்கைகளை கூட கேள்வி கேட்கிறக்கோ விவாதிக்கிறக்கோ விமர்சிக்கிறக்கோ இவங்க தயார் இல்ல. ஆனா ஸ்ரீராமனை பத்தி விமர்சிக்கிறதுனா உடனே ஆஜர். காரணம், இந்த இந்து கலாச்சாரம் எந்த காலத்திலுமே மற்ற மதங்கள் மேலேயோ இனங்கள் மேலேயோ தாக்குதல் நடத்தியதா சரித்திரமே கிடையாது. அன்பையும் ஆன்மீகத்தையும் மட்டுமே இந்த கலாச்சாரம் இந்து கலாச்சாரம் சொல்லி வர்றதுனால தாக்குதல் நடத்துறதுக்கு இவங்க எல்லாம் சுலபமா தயாராயிடுறாங்க. அதுதான் உண்மை. காலம் காலமாக மக்கள் மனதில் நின்று விட்ட கதை. கதையில் அடிப்படை கோளாறு இருந்திருந்தால் என்றோ மறைந்து போயிருக்கும். நமக்கு பல சந்தேகங்கள் தோன்றலாம். ஆனால் மூலக்கதை அறியாமல் கேட்டதை வைத்து இந்த கதை வளர்ந்திருக்கின்றது. உண்மை நிகழ்வுகளானதால் காலங்கள் கடந்தும் நிலை நிற்கின்றது. அதுதான் ராமாயணம். வால்மீகி ராமாயணம், ஆதி ராமாயணம் எழுதப்பட்டது வால்மீகி முனிவரால் தான். கம்பர் தமிழில் எழுதினார். ராமனின் வடிவங்கள் எத்தனை எத்தனை! கோடிக்கணக்கான மக்களின் நாயகன், தெய்வம், உதாரண புருஷன். இந்திய தேசம் முழுவதும் ராமனின் பாதம் பட்ட இடங்கள் வடக்கிலிருந்து தெற்கு, கிழக்கிலிருந்து மேற்கு என்று ராம காவியத்தின் நிகழ்வுகள் இந்தியா முழுவதும் நடந்துள்ளன. இதற்கு ஆதாரங்கள் சம்பவங்கள் நடந்த ஊர்களின் பெயர்களில் இன்றும் நிலை நிற்கின்றது. கோடிக்கணக்கான மக்களின் இதய தெய்வம் ஸ்ரீராமன் உண்மையில் வாழ்ந்தவரா? அப்படி வாழ்ந்தவர் ஆனால் எப்போது, எங்கு பிறந்தார்? வால்மீகி மகரிஷி ஒரு முனிவர் மட்டுமல்ல, ஒரு சர்வ துல்லியமான ஜோதிடரும் கூட. வால்மீகி குறிப்பிடும் ஸ்ரீராமன் பிறப்பு குறித்த தகவல். ராமனின் பிறந்த இடம் அயோத்தி. பிறந்த நாள் ஜனவரி 10ஆம் நாள், மதிய நேரம்
5114 பிசி. ஆஸ்ட்ரானமிக்கல் ஆஸ்ட்ராலஜி, அதாவது வானவியல் ஜோதிடம் அடிப்படையில் வால்மீகி கணித்த இந்த சர்வதுல்லியமான விஷயம் தற்போதைய விஞ்ஞான காலகட்டத்தில் மிகச் சரி என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நாசா விண்வெளி மையத்தின் ஒரு சாஃப்ட்வேர் பிளானட்டேரியம் கோல்டு ஃபாக்வேர் பப்ளிஷிங் செய்தது. இந்த சாஃப்ட்வேர் வானியல் ஜோதிடம் அடிப்படையில் கால அமைப்பை, கிரகங்களின் அமைப்பையும், நட்சத்திரங்களின் அமைப்பையும், மொத்த பிரபஞ்சத்தின் அமைப்பையும் ஒட்டுமொத்தமாக சர்வதுல்லியமாக கணிக்கின்றது. லொகேஷன் ஆஃப் பிளானட்ஸ் with zodiac constellations and other visible stars means nakshatras என்ற பிரபஞ்ச சூரிய குடும்ப கிரக அடிப்படை வானவியல் சொல்கின்றது. இந்த பிளானட்டோரியம் கோல்டு சாஃப்ட்வேரின் படி சர்வதுல்லியமாக கணிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 10ஆம் நாள் மதியம் 5114 பிசி ஸ்ரீராமன் பிறந்த நாள். அட்சரேகை தீர்க்கரேகை 25 டிகிரி நார்த், 81 டிகிரி ஈஸ்ட். பூமியில் இந்த அளவில் சுட்டிக்காட்டப்படும் இடம் அயோத்தி. அதுவே ஸ்ரீராம ஜன்ம பூமி. சோலார் காலண்டரை லூனார் காலண்டர் நாட்களாக மாற்றும் போது சுக்லபக்ஷம் 9ஆம் நாள் சைத்ர மாதம் மதியம் 12 1 மணிக்குள் சர்வதுல்லியமாக இதே நாள் இதே நேரம்தான் ராம நவமி இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. இதோ அந்த பிளானட்டோரியம் கோல்டு சாஃப்ட்வேரின் வடிவம். ராமன் அவரது சின்னம்மா கைகேகியின் சொற்கேட்டு தசரதன் விரும்பாமலே 14 ஆண்டுகள் வனவாசம் சென்றது அனைவருக்கும் தெரிந்ததே. அந்த வனவாச காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் பயணித்த ராமனும் சீதையும் லட்சுமணனும் பயணம் செய்து கடந்த இடங்கள் என்று இந்திய வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்கள். மேற்கு தொடர்ச்சி மலையோட நீலகிரியில் இருந்து அப்படியே தெற்கு நோக்கி பயணிச்சால் ராமனுடைய அடையாளங்கள், ஸ்ரீராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் வனவாசம் இருந்த காலகட்டத்தில் பயணித்த அந்த அடையாளங்கள் இந்த மலைத்தொடர் நெடுக நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். நீலகிரி கூடலூர்ல ராமனுடைய கால் பாதம் பட்ட கோவில்கள். இப்ப நின்றுட்டு இருக்கிற இடத்துல இங்க நம்ம பார்க்கிறோம் தேனாரி, அதாவது ராமனுடைய சீதையுடைய வனவாச காலகட்டத்தில் தன்னுடைய அம்பினால் ஒரு நீரூற்று உருவாக்கிய ஒரு இடம். சீதார் குன்னு, அதாவது சீதை வனவாச காலகட்டத்தில் குளித்த அருவி. இதற்கு அடுத்ததா எடுத்துட்டா பெரும்பாவூர். ராவணன் சீதையை கடத்திட்டு போனப்போ ஜடாயுங்கிற அந்த பறவை ராவணனை எதிர்த்து போரிடுறாங்க. 2 இறக்கையும் வெட்டி வீழ்த்தப்படுது. ஜடாயு பறவையோடது ராவணன் வெட்டி வீழ்த்துறான். அந்த இடத்தோட பேரு தான் சடையமங்கலம். அதாவது ஜடாயு மங்கலம் என்பது சடையமங்கலம் அப்படின்னு இப்ப அறியப்படுது. இப்பவும் அந்த ஊரோட பேரு சடையமங்கலம். அதுக்கு அடுத்ததா சபரி அப்படிங்கிற பேர் உள்ள பெண் முனி காலங்களா ராமனுக்காக காத்திருக்காங்க. ராமன் வரும்போது, சீதை கடத்தப்படும் போது ராவணனுக்கு எதிராக சபரிங்கிற அந்த பெண்முனியும் போரிடுறாங்க. அந்த போர்ல மோட்சம் அடைகிறாங்க. அவங்க பெயரால் அறியப்படுறதுதான் சபரிமலை. அதுக்கு அடுத்ததா ராமக்கல் மேடு, கம்பம் மெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம். ராமக்கல் மேடும் ராமனுடைய பெயரால் தான் அறியப்படுது. அதற்கு அடுத்ததா கன்னியாகுமரி, ஸ்ரீலங்கா வரைக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட நீளம் விரிவா இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால தான் யுனெஸ்கோ இப்ப சமீபத்தில் அறிவிச்சிருக்கு, உலகத்தில் மிக உன்னதமான கலாச்சார புகழ்பெற்ற முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்ல ஒன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை அறிவிக்கிறதுக்கு காரணமும் இதுதான். அந்த எட்டிமாலஜி சொல்லிலக்கணம்னு சொல்லப்படுற இந்த சயின்ஸின் அடிப்படையில் இடப்பெயர்களுக்கு பின்னாடி சஞ்சரிச்சா நம்மளுக்கு கிடைக்கிற சரித்திரமும் புவியியலும் மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் ஸ்ரீராமனுடைய அடையாளங்கள், பதிவுகள் இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மேற்கு தொடர்ச்சி மலையோட
இந்த நெல்லியாம்பதியிலிருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் பயணிக்கலாம். ராமன், லக்ஷ்மணன், சீதை வனவாச காலகட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதுமே ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் பயணிச்சிருக்காங்க. அது மாதிரி ஒரு தருணத்தில் சீதை குளித்த ஒரு அருவி, நீர்வீழ்ச்சி தான் இது. இந்த இடத்துக்கு பெயரும் இந்த மொத்த பகுதிக்கு பெயரும் சீதா குன்றுன்னு தான் இப்போ அறியப்படுது. இது சம்பந்தமான பதிவுகள், அடையாளங்கள் இந்த நீர்வீழ்ச்சியில் நடந்தா மலை உச்சி வரைக்கும் போகலாம். இந்த பகுதி முழுவதுமே நிறைய கல்வெட்டுக்கள் இந்த இடத்துல அடையாளங்களா நமக்கு இன்னைக்கும் இருக்கு. ராமாயணம், மகாபாரதம், இந்த புராண கதைகள் இதையெல்லாம் கேட்கும்போது ஒவ்வொரு முறையும் நமக்கு ஒரு சந்தேகம் வருது. எது முதல்ல நடந்தது, ராமாயணமா மகாபாரதமா? இந்த குழப்பத்துக்கு மிக தெளிவான தீர்வு இருக்கு. குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அதாவது புவியியல் ரீதியான வரலாற்று சம்பவங்களின் வரிசைப்படுத்துதல். அதுதான் ஆங்கிலத்தில் குரோனாலஜிக்கல் ஆர்டர். அந்த அடிப்படையில் முதல்ல நடந்தது ராமாயணம் தான். அதற்கு பிறகுதான் மகாபாரதம் நடந்திருக்கு. ராமனும் ராவணனும் இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள் என்பதற்கான உச்சகட்ட ஆதாரம், அடையாளம். ராம ராவண யுத்தத்தில் ராவணன் கொல்லப்பட்டான். ராவணனின் இறந்த உடலை அவனது தம்பி விபீஷணன் அடக்கம் செய்தார். எப்படி தெரியுமா? ராவணனின் இறந்த உடலை பதப்படுத்தி கல் பெட்டியில் வைத்து அடக்கம் செய்தார். ராவணன் 18 அடி உயரம் கொண்டவனாக இருந்திருக்கிறான். இந்த இடம் தென்கிழக்கு இலங்கையில் உள்ள உசன் ஹோட்டா. இங்குள்ள மலை குகையில் தான் 18 அடி உயரம் கொண்ட ராவணனின் பதப்படுத்தப்பட்ட உடல் உள்ள மம்மி கல் பெட்டி உள்ளது. இப்போது இந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டு நமது செய்தி சேனல்களில் செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. 18 அடி உயரம் கொண்ட மனிதர்கள் பூமியில் இருந்திருக்க முடியுமா என்ற கேள்விக்கு பதில் கிடைத்துள்ளது. சமீபத்தில் கிரேக்க நாட்டில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைத்துள்ள பழமையான 45 மனித எலும்பு கூடுகள் கிடைத்துள்ளன. இவைகளின் உயரம் 20, 25, 30, 35 அடிகள் உயரம் கொண்டவையாக இருக்கின்றன. டைனோசர் மிருகம் போலவே மனிதர்களும் அந்த காலகட்டத்தில் ஜைஜாண்டிக் எனப்படும் பெரும் உருவங்களாக இருந்திருக்கின்றார்கள். 17 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்துதான் ராமராவண யுத்தத்துல ராவணன் அழிச்சதுக்கு பிறகு ராமன், சீதை, லக்ஷ்மணன், அனுமன் எல்லாருமா திரும்பவும் அயோத்தி போய் அந்த ராமராஜ்யத்தை தொடங்கினாங்க. 13,000 ஆண்டுகள் ராமன் மிகச்சிறந்த ராமராஜ்யத்தை ஆட்சி நடத்தினதா தான் சரித்திரம் சொல்லுது. 17 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அந்த அரசியல் சரித்திரம் மாதிரியே இப்போ ஒரு அரசியல் சரித்திரம் இப்ப பேசிக்கிறாங்க. அதாவது சேது சமுத்திர திட்டத்துக்காக ராமர் பாலம்னு சொல்லப்படுற இந்த ராமர் பாலம், அதாவது ராவணனை அழிப்பதற்காக இந்தியாவிலிருந்து இலங்கை வரைக்கும் போடப்பட்ட அந்த ராமர் பாலத்தை உடைச்சே தீர்வும்னு கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது சரியா? அவங்க சொல்ற விஷயங்கள் ராமன் ஒரு மனிதனே இல்ல, அது வெறும் கட்டுக்கதை. இதெல்லாம் தப்புன்னு இந்த நிகழ்ச்சியோட முடிவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ராமன் ஒரு வரலாற்று மனிதன். ராமன் ஒரு வரலாற்று மனிதன், ஒரு மனிதன், மிகச்சிறந்த ராஜா. அப்படி இருந்த மிகச்சிறந்த ராஜ்யத்தை, ராமராஜ்யத்தை நடத்தின அந்த ராஜாவுக்கு கோவில்கள் கட்டினாங்க, தெய்வமா மதிச்சாங்க. அப்படி தெய்வமாக போற்றப்பட்ட மிகச்சிறந்த மனிதன்
மனிதருள் மாணிக்கமா வாழ்ந்த ஒரு மன்னன் தான் ராமன். ராமன்கிறது வெறும் கதையல்ல, இங்கு நடந்த சரித்திரம்ங்கிற இந்த முழுமையான விஷயம் ராவணனுடைய இலங்கையிலிருந்து இந்த பக்கமா பயணிக்கும் போது ரொம்ப தெளிவா புரியும். இந்த விஷயத்தின் அடிப்படையில் சேது சமுத்திர திட்டத்துக்காக ராமர் பாலத்தை உடைக்க கூடாது. ஏன்? இந்த கேள்வி இதற்கான விடையோட அடுத்த 8ஆம் அறிவு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே. சரவணகுமார். நன்றி, வணக்கம்.